பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த புதிய ஆண்டிலே யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்த போது ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம் அன்புக்குரிய ஐயா அவர்களை நாங்கள் அழைத்தோம். எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் அவர்களை உலகம் எங்கும் பயன்படுத்தி வருகின்றார். இன்றைக்கு நமக்கு கிடைத்தது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கின்றோம். ஏதோ அவர்கள் எளிதாக கிடைத்து விட்டார் முதல்ல. இஸ் very precious to us as we have begun another year. இந்த நாளிலும் கூட அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். உண்மையிலேயே ஒரு காரியத்தை சொல்லிதான் ஆக வேண்டும். I don't know whether you will accept it or not. And in the late 70s, not late, I mean early 80s, என்னுடைய கல்லூரியிலே அருமையான ஐயா அவர்களும் நாங்களும் கான்டெம்பரரிஸ். 77 to 81 நான், அவங்க 78 to 82 லாயோலா காலேஜில். அஃப்கோர்ஸ் he did physics, I did zoology, so we are so proud about it. அதே வேளையில் அன்புக்குரிய பரிசுத்தவான் என்று சொன்னால் மிகையாகாது டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்களால் நான் முழு நேர பணிக்கு என்னை அர்ப்பணித்தவன். அவர்கள் அதுக்கு பிறகு தான் ஐ கமிட்டட் மை செல்ஃப் ஃபார் காட்ஸ் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாய் 36வது ஆண்டு என்னுடைய மினிஸ்ட்ரியில் ஆண்டு பயணிக்க உதவி செய்திருக்கின்றார். ஐயா அவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். இந்த நாளில் கூட அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அருமையான ஐயா டாக்டர் பால் தினகரன் வந்திருக்கிறார்கள். அவருடைய அன்பு துணைவியார் அவர்களையும் ஆண்டு வல்லமையாய் அருமையான சகோதரி மிஸ்ஸஸ் எவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். இப்பொழுது அருமையான ஐயா அவர்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். இட் வாஸ் வெரி பர்டிகுலர் தட் அம்மா வந்துடுங்க ப்ளீஸ் கம். பர்டிகுலர், நாட் டு பி வெரி ஃபார்மல், இருந்தாலும் இன்றைக்கு ஒரு ஆண்டவர் உலகமெங்கும் பயன்படுத்துகிற நம்ம அன்பு ஊழியக்காரரை நாம் கனம் பண்ண வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இந்த நாளிலும் கூட அருமையான ஐயா அவர்களை வாழ்த்திக்கிறோம். அதே போல் இந்த செயலர் அவர்கள் கொடுத்துறார், பொருளர் அவர்கள் அம்மா அவர்களை வாழ்த்தி இருக்கின்றார்கள். அதாவது எல்லாருக்குமே ஒரு பெற்றோர் இல்லை என்றால் நாம் நிச்சயமாக அவருடைய ஜெபங்கள், அவருடைய கண்ணீரான ஜெபங்கள் தான் இன்றைக்கு ஐயா அவர்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். மீண்டும் ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுது ஐயா தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரப்போகின்றார்கள். அது முன்பதாக நம்ம அருமையான அம்மா, நம்முடைய பரிசுத்தவான் நம்முடைய துணைவியார் ஸ்டெல்லா அம்மா அவர்கள் ஜெபித்த பிறகு ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அருமை தகப்பனே, உம்முடைய பாதத்திலே கூடி வரும்படி ஏழை அடியார்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் பாக்கியமான நாள். கர்த்தருடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி இருக்கிறீர்ப்பா. உம்முடைய தேவாலயத்தில் உம்மை துதிப்பது எத்தனை ஸ்லாக்கியம், பாக்கியம் நிறைந்த காரியம் அப்பா. எங்களுக்கு அதை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாக உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எவ்வளோ சந்தோஷம் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவையோடு வந்திருப்பார்களப்பா. நீர்தாமே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்தையும் அறிந்திருக்கிற தகப்பன் நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம். விசேஷமாக உம்முடைய ஊழியர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இரக்கங்களினால் எல்லாரையும் முடிசூட்டி காத்துக்கொள்ளும். விசேஷமாக இன்றைக்கு பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற மக்களுக்கு உம்முடைய ஆறுதல்களினால் உம்முடைய ஆசீர்வாதங்களினால் தேற்றி ஆற்றி அனுப்பும் சுவாமி. உடைய வார்த்தை எங்களோடு பேசும்போது எங்களை ஆசீர்வதியம். தொடர்ந்து உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உமக்கு பிரியமானதாய் மாற்றும். குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். வேண்டாத காரியங்களை மாற்றி போடும். இப்படி பரிசுத்த பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் சுவாமி. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்று காலை உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை குடும்பமாக அன்போடு வரவேற்றிருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஏ சாலமன் விக்டர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
chairman and presbyter of CSI Church of Jesus Christ the Lord, அவர்களுடைய அன்பு மனைவியார் மிஸ்ஸஸ் ஜெயந்திபாய் அவர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மிகுந்த அன்பை காட்டி இங்கு இன்று காலை வரவேற்றிருக்கும் அருமை சகோதரர் இன்ஜினியர் பி சாமுவேல் எபனேசர் ஆனரரி செக்ரட்டரி அவர்களையும் நான் மனதார வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். மிஸ்ஸஸ் ஜெயச்சந்திரா அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல் த கமிட்டி மெம்பர்ஸ், we thank you. ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு குருத்தோலை ஞாயிறு, அந்த ஞாயிறு காலையில் ரெவரன் ஆர்டி பாஸ்கரன் அவர்கள் போதகராக இருந்தார்கள். அவர்கள் என்னை வரவேற்றிருந்தார்கள். என்னுடைய தாத்தாவும் கூட வந்திருந்தார்கள். 30 வருடத்திற்கு முன்பதாக அவர்கள் சொன்னார்கள், தம்பி உனக்குள்ளே கொஞ்சம் ஃபயர் இருக்குது, நீ வந்து எங்கள் சபையிலையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு கூப்பிட்டாங்க. அதுதான் முதல் முறை. மற்றொரு முறை வந்திருந்தேன். இன்று 3வது முறையாக நாங்கள் வந்து பூர்ணமாக ஆசீர்வாதத்தை உங்களோடு பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்திலும் அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாவரும் சேர்ந்து பாடுவோமா? கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. உலகில் எத்தனையோ கோடி கோடி ஜனங்கள் உம்மை ஆராதிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். எங்களுக்கோ சுயாதீனமாய் உம்மை ஆராதிக்க, அதுவும் அது ஆசீர்வாதத்தினால் நிரம்பின அபிஷேகம் பெற்ற போதகர் எங்களை வழிநடத்த உம்மை ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ஏசப்பா. இன்று காலை எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீரப்பா, சிங்காசனத்தில் இங்கு வீற்றிருக்கிறீரப்பா. இப்பொழுது நீர் பேசும் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவர் கண்ணீரையும் நீர் துடைத்தருளும். ஒவ்வொருவர் பாரங்களும் உமக்கு தெரியும். இன்றும் அது வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது உம்மை போல் எங்களை மாற்றி உலகத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் ஒவ்வொருவர் கவலையும் நீக்கி எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் கூறுகிறது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இது
வேத வார்த்தை. ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு முன்னே போகிறவர். ஐ எம் கோயிங் பிஃபோர் யூ. இந்த வருடம் முழுவதிலும் இன்னும் உன் வாழ்க்கையிலும் நான் உனக்கு முன்னே போகிறவர். பின்னால் இருந்து உன்னை அடித்து உன்னை துரத்துகிறவர் அல்ல, நான் உனக்கு முன்னே போகிறவர். ஆகவே தைரியமாக இருங்க. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறார். நான் என்ன செய்வேன்? நான் என் பாரங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, பொல்லாத ஜனங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது, பொல்லாத பிசாசின் கிரியைகளை, பிசாசினால் நிரம்பின மக்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கும் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை சந்திக்க வேண்டாம், அவர்களை சந்திக்க நான் உனக்கு முன்னே போகிறேன். உன் சோதனைகளை மேற்கொள்ள நான் உனக்கு முன்னே போகிறேன். நான் போய் இருக்கிறேன், இந்த நாளிலும் போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! மனதார நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து அவரை பின்பற்றி செல்வோம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பயப்படாமல் கலங்காமல் இரு, உனக்கு முன்னே போகிறேன் என்றார். பல வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் குடும்பமாக ஒரு பெரிய ஜம்போ ஜெட்டில் பிரயாணம் செய்தோம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களோடு நூற்றுக்கணக்கான பயணிகள் இருந்தார்கள். அது போய் ஒரு பட்டணத்திலே இறங்கிய பொழுது ரன்வேயில் அப்படியே நின்றது. அப்பொழுது திடீரென்று ஒரு குட்டி வாகனம், சின்ன வாகனம் அதை தாண்டி முன்னாலே சென்றது, போய் முன்னால் நின்றது. அப்பொழுதெல்லாம் சீட் பெல்ட் கடைசி வரைக்கும் போட்டிருக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. நான் போய் எட்டி பார்த்தா அந்த வாகனத்திற்கு பின்னாக எழுதியிருந்தது, ஃபாலோ மீ, என் பின்னால் வா. அந்த குட்டி வாகனம் கொசு போல இருக்குது அந்த ஜம்போ ஜெட்டுக்கு முன்னால். அது முன்னால் போகுது, இந்த பெரிய ஜம்போ ஜெட் பின்னால் போயிட்டே இருக்கு. அதை பின்பற்றி போகிறது. அது போய் கரெக்டாக அந்த ஜெட் நிற்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. நாங்கள் எல்லாரும் சுகமாக இறங்கினோம். இன்று ஒரு கொசுவை போன்ற ஒரு வாகனம் நமக்கு முன்னே போகவில்லை, ஒரு பெரிய ஜம்போ ஜெட் நமக்கு முன்னே போகிறார். சர்வ வல்லவரே சொல்லுகிறார், நீ கொசு போல இருக்கிறப்பா, ஆனால் உனக்கு முன்னே நான் செல்லுகிறேன். சர்வ வல்லவர் நான் செல்லுகிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் எவ்வளோதான் பெருசாக இருந்தாலும் பார்க்கிறதற்கே அடையாளம் தெரியாத உன்னை நான் வழி நடத்த உனக்கு முன்னே செல்லுகிறேன், தைரியமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளைகள் அருமையாக சிறு வயதிலே பாடுவார்கள், நாம் சேர்ந்து பாடுவோமா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்ததும் நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்ததும் நான் தானே. அவர் நம் முன்னே செல்கிறார். ஆண்டவர் நமக்கு முன்னே செல்லும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடைபெறுகிறது, என்னென்ன காரியங்களை நமக்கு செய்கிறார்? முதலாவது, கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குகிறார். எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிறார். இந்த வருடத்திலே என்னென்ன கோணல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அத்தனையும் ஆண்டவர் செவ்வையாக்க போகிறார். God is going to straighten every crooked thing. ஏசாயா 45:2 ஆண்டவர் இதை சொல்லுகிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே. அதுவும் எப்படி செவ்வையாக்குகிறார்? ஏசாயா 45:4 அதே அதிகாரத்தில் 4 வசனம்,
அவர் சொல்லுகிறார், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். இது வரைக்கும் எல்லாம் இரும்பு தாழ்பால் போல இருந்திருக்கிறது, இன்னும் வெண்கல கதவுகள் போல எனக்கு முன்பதாக இருந்திருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் அதை இந்த வருடத்திலே உடைப்பார். உடைத்து உங்களுக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நான் 6 வயதாக இருந்த பொழுது, எனக்கு பர்த்டே வந்த பொழுது என் பெற்றோர் எனக்காக ஜெபம் பண்ணினார்கள். அப்பொழுது என் தந்தை பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அது இன்றும் என் உள்ளத்தில் இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் என்னிடம் வந்து பேசினார். அவர் சொன்னார், என் மகனே, உனக்கு வாழ்க்கையிலே 2 விதமான பாதைகளை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். ஒன்று மீனின் பாதை, மீன் நேராக செல்லும். ஆனால் அடுத்த பாதை நண்டின் பாதை. அந்த நண்டு கோணலான பாதையில் தான் செல்லும். எவ்வளவுதான் நீங்க சரி பண்ணாலும் கோணலாக தான் போகும். அது கண்ணே கோணலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ எந்த பாதையை தெரிந்து கொள்ளப் போகிறாய்? மீன் பாதை என்றால், நேரான பாதை என்றால் உன்னை ஆசீர்வதிப்பேன். கோணலான பாதை என்றால் நான் ஆசீர்வதிக்க முடியாது என்று சொல்லி கொடுத்தார். அன்றைக்கு நான் ஜெபம் பண்ணினேன், மீன் பாதையில் போனோம் சாமின். இன்றும் கூட பலவிதமான கோணல்கள் வருகிறது. நம்ம நேராக போக ட்ரை பண்ணாலும் உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் வழிகாட்டுகள் எல்லாம் நம்மை கோணலான பாதையில் செல்ல வைக்கிறது. மத்தேயு 15:19-20 நாம் வாசிக்கிறோம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் வருகிறது. இவைகள் ஒவ்வொன்றும் நம்மை கோணலான பாதையில் நடத்துகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 8:12, நான் உனக்கு இந்த உலகத்திலே ஒளியாக முன்னே செல்கிறேன். இருள் உன்னை தொடாதபடிக்கு, இவைகள் உன்னை தொடாதபடிக்கு நான் வெளிச்சத்தை காட்டிக்கொண்டு நான் முன்னே செல்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீ இருளுக்கு போக மாட்டப்பா, இருளுக்கு போக மாட்டம்மா, நான் முன்னால போறேன். என்னை நீ பார்த்து நடக்கும் பொழுது, என்னை பற்றி கொண்டு நடக்கும் பொழுது, என்னை பின்பற்றி நடக்கும் பொழுது உனக்கு ஜீவ பாதை உண்டாயிருக்கும், ஒளி உண்டாயிருக்கும். கோணலான பாதைக்கு நீ போக மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றும் அந்த பாதையிலே போய்கொண்டிருப்போம் என்றால், மத்தேயு 18:3 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மனம் திரும்பி என்னிடம் வந்தால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள். இன்று சிறு குழந்தைகள் போல மனம் திரும்பி என்னிடம் வாருங்கள், நான் உங்களை ஒளியின் பாதையிலே நடத்துவேன். No more crookedness. You will walk in the right path, in the light path, and you will walk in righteousness. இந்த வருடத்திலே ஆண்டவர் சொன்னார், நான் நீதியின் மழையை உங்கள் மீது ஊற்றப் போகிறேன், உங்களை கனம் பண்ண போகிறேன். இவர்கள் கிறிஸ்தவர்கள், இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறார்கள், நீதியுள்ளவர்கள் என்று உலகமே சொல்லும்படியாக, பிசாசு நட்டுங்கும்படியாக உங்களை நீதியின் பாதையிலே நடத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்று கோணலானவைகளை விட்டுவிடும்படியாக அவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்தும்படி நம்மை மறுரூபப்படுத்துவார். அநேக முறை நான் இவைகளையெல்லாம் செய்யவில்லை என்று நாம் சொல்லக்கூடும். ஆனால் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடும். ஏசாயா 1:15 வாசித்து பாருங்கள். அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வளவுதான் கைகளை உயர்த்தி வெகு நேரம் ஜெபம் பண்ணினாலும் உங்கள் ஜெபங்களை நான் கேளேன். ஏனென்றால் உங்கள் கைகளில் ரத்தம் இருக்கிறது. There is blood in your hands. கையை விரிச்சிட்டு மணிக்கணக்கா ஜெபம் பண்றீங்க, ஆனா நான் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன். ஏன்னா உங்க கையில ரத்தம் இருக்குது. என்ன ரத்தம்? 1 யோவான் 3:15 வாசித்து பாருங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது.
பகைத்தாலே போதும் கொலை செய்து விடுகிறோம். என்னதான் நமக்கு விரோதமாக பேசினாலும், கேவலமாக பேசினாலும், நாம் கர்த்தருக்காக பொறுத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருடைய தீர்மானம். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரியம் அதுதான். எங்கள் வாயிலிருந்து இயேசு இயேசு இயேசு, ஜனங்களை ஆசீர்வதிக்கும் வார்த்தை மட்டும்தான் வர வேண்டும், வேறு ஒன்றும் வரக்கூடாது. எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் எங்களுக்கு உபத்திரவத்தின் குகையிலே கற்றுக் கொடுத்த காரியம். அதை இன்றும் செய்து வருகிறோம். கர்த்தர் மற்றவைகளை பார்த்து கொள்வார். ஆனால் ஒருவரை பகைக்கும் பொழுது நாம் கொலை செய்து விடுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. வீட்டாரை பகைக்கும் பொழுது, இப்படிதான் அவங்க எப்ப பார்த்தாலும் என்று சொல்லும் பொழுது கொலை செய்து விடுகிறோம். நம் ஜெபம் கேட்கப்படுவதில்லை. பாதை கோணலானவைகளாக மாறிவிடுகிறது. என்று மனம் திரும்புவோம். நாம் தான் இந்த உலகத்திற்கு ஒளி. நம்மை பார்த்துதான் ஜனங்கள் இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் கடவுளுடைய வழி, இதுதான் வெளிச்சத்தின் பாதை என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே அதற்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை பாதை. பல வருடங்களுக்கு முன்பதாக டேனியல் அல்கா என்று ஒரு தம்பதியர் இருந்தார்கள். அவர்கள் வடநாட்டில் இருக்கிறார்கள். அல்கா பயபக்தியுள்ள பெண். ஆனால் டேனியலோ பேர் அளவில் தான் கிறிஸ்தவர். எல்லா ஊழியர்களையும் திட்டுவார், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவார். இவங்கெல்லாம் இப்படிதான் என்று சொல்லுவார். ஒரு நாள் ஒரு வெளியூரில் இருந்து ஒருத்தர் வந்தார் பிரசங்கம் பண்ணுறது. அவரை நேரடியாக அவர் எதிர்த்து தவறான வார்த்தைகளை பேசி அவருடைய உள்ளத்தை உடைத்தார். ஆனால் அன்னைக்கு ராத்திரி ஒரு பயங்கர கனவு அவருக்கு வந்தது. போராட்டம். அன்னையிலிருந்து தினமும் அந்த கனவுகள் வர ஆரம்பித்தது. திகிலில் கதறுவார். ராத்திரியெல்லாம் தூக்கம் இருக்காது. கதறுவார். இதனால அவருடைய சரீரமே சுகவீனம் அடைந்தது. டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. மனைவி பொறுமையாக கூட்டு போனாங்க. ஆனாலும் அவர்களுக்கு விடியல் இல்லை. அப்பொழுது லக்னோ பட்டணத்திலே இயேசு அழைக்கிறார் கூட்டத்தை நடத்த நான் போயிருந்தேன். நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அப்பொழுது அவர் மனைவியோடு அங்கே வந்திருந்தார். மனைவி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கேயும் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ நடுங்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர் உண்மையான தேவனுடைய மனுஷனாக இருந்தால் என் பேரை கூப்பிடட்டும் என்றார். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் அதை பார்த்தார். அவருடைய பெயரை எனக்கு காண்பித்தார். நான் சொன்னேன், டேனியல், நீங்கள் பிசாசின் ஆவியினால் உங்கள் ஆவி நிரப்பப்பட்டு தவிக்கிறீர்கள். கடவுளின் பிரசன்ன உங்களில் இராதபடி அவைகள் தொந்தரவு செய்கின்றன. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இயேசுவினிடம் வாருங்கள். இப்பொழுதே உங்கள் இருதயத்தை மாற்றுகிறார். நீங்கள் கடவுளின் ஊழியர்களை எதிர்க்கிறீர்கள், இயேசுவின் ஊழியர்களை எதிர்க்கிறீர்கள். ஆனால் இனி நீங்கள் கடவுளின் கைகளில் ஒரு சிறு குழந்தையைப் போல இருப்பீர்கள், பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த கூட்டத்திலே எல்லாருக்கும் முன்பதாக மேடைக்கு ஓடி வந்தார், அழுதார், மனம் திரும்பினார். அவருடைய வாழ்க்கை சரிதையை சொல்லி, இனி நான் என் கோணலான வாழ்க்கையை மாற்றுகிறேன் என்றார். ஆண்டவர் அவர் வாழ்க்கையை மாற்றினார். இன்று கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு சாட்சியாக லக்னோவில் இருக்கிறார்கள். மன்னிக்கவும், லக்னோவில் இல்லை, மத்திய பிரதேசில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஸ்கூல் கட்டி அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள், செழித்து வருகிறார்கள். இன்றும் ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கும் தருவார். நம் வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் மாற்றுவார். அவர் நம்மை நிச்சயமாகவே சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை இப்பொழுது பாடுவோமா? இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன்.
நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோமா? உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை சீர்படுத்துவான், ஸ்திரப்படுத்துவான், பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவான். ஆமென். தைரியமாயிருங்கள். கோணலானவைகளை செவ்வையாக்க ஆண்டவர் நம் முன்னே செல்கிறார். அடுத்தபடியாக வேதம் கூறுகிறது, அவர் நமக்கு வழியை காட்டும்படி முன்னே செல்கிறார். The Lord is going before us to show us the way. இதுதான் வழி, இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று போதகரின் சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவர் செய்கிறார். வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்ராகமம் 13:21 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எல்லாரும் சொல்லுங்கள், முன் சென்றார். உங்களுக்கு முன்னே செல்கிறார். எப்படி? அக்கினி ஸ்தம்பமாக செல்கிறார், மேக ஸ்தம்பமாக செல்கிறார். God is going before you as a pillar of cloud and a pillar of fire. தைரியமாக இருங்க. இதுவே வழி, இதுவே வழி என்று காட்டும்படி முன்னே செல்கிறார். சங்கீதம் 32:8 வேதம் கூறுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுவேன், வழியை காட்டுவேன், ஆலோசனை சொல்லுவேன், ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த சத்தத்தை நீங்கள் இந்த வருடத்தில் கேட்க போகிறீர்கள். இது வரைக்கும் ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லையே, நான் என்ன செய்வேன், தவறா எதுவும் செய்கிறேன்னா, என் பிள்ளைங்களுக்கு தவறா எதுவும் டிசிஷன் எடுத்துட்டேன்னா என்று நீங்கள் கவலைப்படக்கூடும். இந்த வருடத்தில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், வழியை காட்டுவேன், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனை சத்தத்தை உங்கள் ஆவியிலே கேட்கும்படி நான் செய்வேன். தைரியமாக இருங்கள். யோவான் 14:26 அதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறார். அவரே உங்களுக்குள்ள இருந்து போதிப்பார்.
இன்னும் யோவான் 16:13 வாசித்து பாருங்கள். வரும் காரியங்களை உங்களுக்கு அவர் காட்டுவார். என்ன நடக்க போதோ தெரியலையே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வரும் காரியங்களை உங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அதை நம்புகிறீர்களா? உங்களுக்காக அவர் உயர்ந்த எண்ணங்களை, எதிர்காலத்திற்கான எண்ணங்களை வைத்திருக்கிறார். He knows, he has planned. அதை உங்களுக்கு இந்த வருடத்திலே காண்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் காண்பிப்பார். தைரியமாக இருங்கள். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரால் அதற்கென்று நம்மை அவர் நிரப்புவார். அவர் முன்னே செல்வது மட்டுமல்ல, நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துவார். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெற்று ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருந்தார். அப்பொழுது அவர் ஐடி ப்ரொஃபஷனல் சேர்ந்தார். சாப் படிப்பை படித்தார். ஒரு கம்பெனியில் உயர்ந்தார். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் வந்து சொன்னார், பிரதர், எனக்கு 2 இன்டர்நேஷ்னல் ஆஃபர் வந்திருக்குது. 2 தேசங்களிலிருந்து வந்திருக்குது. முதல் தேசத்தின் ஆஃபர் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். நல்ல பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அது நல்ல சம்பளம். 2வதும் வேறொரு நாட்டிலிருந்து வந்திருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க எதை நான் எடுக்கணும்ன்ட்டு. ஒவ்வொரு நாளும் இப்படி நூற்றுக்கணக்கான டெசிஷன்ஸ், காட்ஸ் வில் அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு வருகிறது. பயபக்தியோடு நடுங்கி நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தரும் இரக்கமாக அநேக முறை காட்டுகிறார், அநேகருக்கு காட்டுகிறார். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணிவிட்டு சொன்னேன், பிரதர், அந்த முதல் நாட்டு கம்பெனி வேண்டாம், அடுத்த கம்பெனி எடுங்க, ஸ்திரமாக ஸ்தாபிக்கப்படுவீர்கள் என்று. அவர் கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் சொன்னார், முதல் கம்பெனி தான் நல்ல கம்பெனி பிரதர், பெரிய கம்பெனி, பெரிய தேசம் என்றார். என்றாலும் கர்த்தர் சொன்னதின்படி அவரும் அவர் மனைவியும் அதை ஒத்துக்கொண்டு போய் அந்த அடுத்த தேசத்தில் சேர்ந்தார்கள். அதன் பிறகு 1 மாசத்திற்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணினார், பிரதர், இந்த கம்பெனியில் என்ன ராஜா மாதிரி வச்சிருக்கிறாங்க, ஏற்கனவே ராஜா மாதிரி வச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த முதல் கம்பெனி இந்த நாளிலே மூடப்பட்டது. It had terrible loss suddenly and it was closed. International company, oil company மூடப்பட்டது. நல்ல வேளை பிரதர், கர்த்தர் கரெக்டா காண்பித்தார். ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற காரியம், மன்னிக்கவும் 15 வருடங்களுக்கு முன்பதாக நடைபெற்ற காரியம். கடந்த வாரம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். 4500 எம்ப்ளாயீஸ் எனக்கு கீழே வேலை செய்கிறார். அதில் எனக்கு ஸ்டார் பெர்ஃபார்மர் என்று விருது கொடுக்கப்பட்டது. உயர்ந்த ஸ்தானத்தில் நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த அந்நிய தேசத்திலே. இது கர்த்தர் பேசின வார்த்தை தான். அதே கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தரப்போகிறார். அதற்கு தமது ஆவியானவரால் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது ரோமர் 8:26 படி 27 படி தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ண வைப்பார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபம் பண்ணுவார். ஆனால் 27 கூறுகிறது போல தேவனுடைய சித்தத்திற்குள் உங்களை நடத்துவார். அதற்காக உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். தைரியமாக இருங்கள். இன்று ஆவியானவருடைய பிரசன்னம், அபிஷேகம், வழி நடத்துதல் உங்களுக்குள் இறங்குகிறது. நீங்கள் அவரை காண்பீர்கள், நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், நீங்கள் அவருடைய வழி நடத்துதலை பெறுவீர்கள். இதுவரைக்கும் அதற்கு தடையா இருந்த வெண்கல கதவுகளை எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். ஆவியிலே தடையா இருந்தவைகளை உடைக்கிறார். இன்று உங்களை விடுதலை செய்கிறார். அதற்கு இன்று நாம் அவரை வேண்டிக் கொள்வோம். லூக்கா 11:13 ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா?
இன்று இந்த வருடம் விசேஷமாக ஆண்டவர் எனக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியானவருடைய மழையை நான் ஊற்றப் போகிறேன். அப்பொழுது வனாந்திரம் செழிக்கப் போகிறது. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் எல்லாம் மிகுந்த செழிப்பான வயல்வெளியாக மாறப்போகிறது. பிகாஸ் யூ வில் பி டூயிங் த ரைட் திங். ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள், அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த பாடலை நாம் இப்பொழுது பாடுவோமா? எத்தனை பேர் அதை யூடியூபிலே ஆசீர்வாத மழை என்ற பாடலை பார்த்திருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை நான் பார்க்கலாமா? ஆசீர்வாதமான மழை. You can also listen to that song in YouTube. ஆசீர்வாத மழை. சந்தோஷமாக பாடுவோமா? ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. ஆசீர்வாத மழை பொழியும் காலம் இதுதானே, ஆவியானவர் காற்றாய் வீச பெருமழை பெய்திடுமே. உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உன்னதத்திலிருந்து உன்மேல் ஆவியை ஊற்றிடுவார், உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. வனாந்திரம் வயல்வெளியாக மாறும் நேரம் இது, அவாந்திரம் ஆறுகளாக பாயும் காலம் இது. சொப்பனத்தாலும் தரிசனத்தாலும் இயேசு இடைப்படுவார், தீர்க்கதரிசியாய் உன்னை மாற்றி அவரே வெளிப்படுவார். சொப்பனத்தாலும் தரிசனத்தாலும் இயேசு இடைப்படுவார், தீர்க்கதரிசியாய் உன்னை மாற்றி அவரே வெளிப்படுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது, உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வருவார், வழி நடத்துதல் கொடுப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி சகல பாக்கியங்களையும் வனாந்திரம் செழிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். அதை விசுவாசிக்கிறீர்களா? ஒரு ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமென். மூன்றாவதாக, ஆண்டவர் நமக்கு முன்னே போகும் பொழுது எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாக்கிறார். பிசாசின் எதிர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஐ எம் ஓப்பன் ஃபார் அட்டாக். இயேசுவின் பெயரை தரித்திருக்கிறேன். வேலையிலே எனக்கு எதிர்ப்பு, வியாபாரத்திலே எதிர்ப்பு, ஸ்தாபனங்களை நடத்துவதில் எதிர்ப்பு, ஊழியம் செய்வதில் எதிர்ப்பு என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்னே போகிறார். A big jumbo is going before us. தைரியமாக இருங்கள். அவர் சொல்லுகிறார், உன் எதிரிகள் எல்லாருக்கும் முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை இந்த வருடத்திலே உனக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன் என் மகனே, என் மகளே என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 14:19 வாசித்து பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. உங்கள் சத்துருக்களுக்கு முன்னே மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமாக இயேசு நிற்பார். தைரியமாக இருங்கள். நெகேமியாவுக்கு சன்பலாத், தொபியா எல்லாரும் வந்தார்கள்.
அவனை தேவனுடைய பட்டணத்தின் சுவரை கட்ட விடாமல் எவ்வளவாக போராடினார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக நெகேமியா மீது இறங்கியது, எஸ்ரா மீது இறங்கியது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்தார்கள், கட்டிடத்தையும் கட்டினார்கள். இந்த வருடத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை குடும்பத்திலே சுதந்திரிக்கும்படியாகவும் சத்துருக்களிடமிருந்து நம்மை விடுவித்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து சகலத்தையும் வாய்க்கச் செய்வார். 52 நாட்களில் சொன்னது போல அலங்கம் கட்டப்பட்டது. உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வீடும் கட்டப்படும், உங்கள் ஊழியமும் கட்டப்படும். தைரியமாக இருங்கள். அதற்கு ஆண்டவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக போய் நிற்பார். உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும், அவங்களுக்கு இருள் இருக்கும். இதை கர்த்தர் நாம் அனுபவிக்கும்படியாக செய்ய போகிறார். ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார், பில்லி பிரே என்று, ஏழை மனிதர். ஒரு நாள் பிசாசு அவர்கிட்ட வந்து நீ ஒரு பைத்தியக்காரன், இந்த இயேசு பின்னால் போகிறதுனால நீ ஒரு பைத்தியக்காரன், எவ்வளவு அடி, எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கேவலமான வார்த்தை, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இயேசு நல்லவர் இயேசு நல்லவர்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீ ஒரு பைத்தியக்காரன், இவர் பின்னால் போவியா நீ என்று கேட்டான். அப்பொழுது இவர் சொன்னார், நீ தான்பா பைத்தியக்காரன். உன்னை எங்கே வச்சிருந்தார் ஆண்டவர்? பரலோகத்தில் அவரோடு வச்சிருந்தாரு, மகிமைக்குரியவனா வச்சிருந்தாரு, ஞானம் பெற்றவனா வச்சிருந்தாரு, எல்லாரும் முன்பதாக கனம் பண்ணி வச்சிருந்தார். ஆனால் நீ தவறான எண்ணம் கொண்டு மேலே இருந்து தரையிலே விழுந்து தாழ்த்தப்பட்டிருக்கிறாய். நீ தான் பைத்தியக்காரன். கர்த்தர் என்னை இருளில் இருந்தாலும் வெளிச்சத்திற்கு உயர்த்துவார், என்னை கனம் பண்ணுவார் என்று சொன்னார். கர்த்தர் அவருடைய ஆத்மாவை தப்புவித்தார். அவர் ஒரு நாள் அவருடைய சின்ன ஆலயம், கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, காசே கிடையாது. அதில் ஒரு பிரசங்க பீடத்தை வாங்கணுன்ட்டு ஒரு ஆக்ஷன் கடைக்கு போனார், ஏல கடைக்கு போனார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரனும் வந்திருந்தான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவர் அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டே இருப்பார். என்னடாயும் உளறிக்கிட்டே கிடக்கிறான்னு ரொம்ப கோவம். அவர் வந்து ஒரு மேஜையை பார்த்தார். இதை எடுத்துடலாம், ஏலத்தில் நம்மகிட்ட இருக்கிறது 60 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். 60 ரூபா தான் இருக்குது, 60 ரூபாய்க்கு கேட்டு எடுத்துடலான்னு ஆயத்தமானார். அந்த மேஜை வந்தது. இவர் 60 ரூபாயின்னார். பக்கத்து வீட்டுக்காரன் 70 ரூபாயின்னு சொன்னான். இவர்கிட்ட அதுக்கு மேலே காசு இல்லை. அந்த மேஜை அவருக்கு போயிடுச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போயிடுச்சு. ரொம்ப வருத்தம் இவருக்கு. கர்த்தருக்காக தானே கேட்டோம், என்ன கொடுக்கலையே ஆண்டவர். இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தான். பக்கத்து வீட்டில் நின்று அந்த மேஜை ஒரு வண்டியில் வச்சு கொண்டாந்தாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்னாச்சு தெரியுமா? அந்த மேஜையை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற நேரத்தில் இந்த மேஜை வந்து அந்த வீட்டு கதவு அளவுக்கும் அந்த மேஜையின் அளவுக்கும் 1 இன்ச்சு வித்தியாசம் இருந்துச்சு. அதனால் இந்த மேஜை வீட்டுக்குள்ளே போகவே முடியல. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, மேஜை வீட்டுக்குள்ளே போக முடியல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா வெளியே தான் கிடக்கும் அது. அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இவரை பார்த்தான். இவர் அல்லேலூயா ஸ்தோத்திரம்ட்டே இருக்கார். ஏன்பா உன்ட்ட 60 ரூபா இருக்குதா? இருக்குதுன்னா உடனே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேஜையை அவர் வீட்டில் கொண்டு போய் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்துடுச்சு அது. அப்போ தான் இவர் சொன்னார், ஒரு பெரிய அல்லேலூயான்னு சொன்னார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், என்கிட்ட மேஜைக்கு தான் காசு இருந்துச்சு, இந்த வாகன கூலிக்கு காசு என்கிட்ட இல்லை. அதனால தான் ஆண்டவர் இலவசமாக கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போகும்படி செய்து விட்டார். எவ்வளவு நல்ல ஆண்டவர்னு சொன்னார். அப்படிதான் உங்களுக்கு நடக்கும். பிசாசு உங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்யலாம், ஆனால் பிசாசின் மக்களே வந்து ஆசீர்வாதத்தை இலவசமாய் உங்கள் வீட்டிலே போட்டுவிட்டு போகும்படியாக ஆண்டவர் செய்வார். இந்த வருடத்திலே கர்த்தர் அப்படி உங்களை பாதுகாத்து 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 இழந்தவைகளை எல்லாம் 2 மடங்கு திரும்ப தரப்போகிறார். உங்களுக்கும் இது உண்மை, எனக்கும் இது உண்மை. தைரியமாக இருங்கள். கடைசியாக ஆண்டவர் எதற்கு நமக்கு முன்னே போகிறார்? நம்மை பாதுகாத்து பரலோகம் போய் சேரும்படியாக செய்கிறார்.
நம் ஆத்துமாவை பாதுகாத்து 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 உலக இச்சை, உலக தீங்கு, உலக சோர்வு, உலக வேதனை, இருள் நம்மை தொட்டாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம ஆத்துமாவை காப்பாற்றுகிறார். யாத்ராகமம் 23:20 வாசித்து பாருங்கள். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். பிரைஸ் காட். உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்புகிறேன். எதற்கு? வழியிலெல்லாம் உன்னை காப்பாற்றுவது. உன் பிள்ளைங்களை, ஆத்மாவை காப்பாற்றி காப்பாற்றி குடும்பத்தை காப்பாற்றி பரலோகம் போய் சேரும்படியாக கடைசியில் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள், உன்னை வழி நடத்துவார்கள், உன்னை கொண்டு போய் பரலோகத்திற்கு சேர்ப்பார்கள். இது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இந்த தூதனாக நம்மை வழி நடத்தவே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யோவான் 14:1-3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் போகிறேன் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக. ஆயத்தம் பண்ணின பிறகு நானே வந்து உங்களுக்கு முன்னே போய் உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பேன். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய நம்பிக்கை. நமக்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் என்னதான் இருந்தாலும் நம்முடைய ஆசையெல்லாம் பரலோகம் போய் சேர வேண்டும். என்கிட்ட நிறைய டெலிவிஷன் சேனலில் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதன் பிறகு கேட்பாங்க, டாக்டர் பால், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் விஷன்? நெக்ஸ்ட் விஷன்லாம் ஆண்டவர் சொல்கிறத செய்யறது தான். அவர் சொல்கிறத நான் செய்வேன். எனக்குன்னு ஒரு பிளான் கிடையாது. ஆனால் என்னுடைய விஷன் என்ன? பரலோகத்தில் போய் சேர்ந்து விட வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்றி பரலோகம் போய் சேர்ந்துடணும் சார், அதுதான் என்னுடைய விஷன். செக்குலர் டெலிவிஷனில் நான் சொல்லுவது உண்டு. அதுதானே நம்முடைய நம்பிக்கை, ஆசை. எப்பொழுது நம்ம உயிர் போகுமோ தெரியாது. ஆனால் அது வரைக்கும் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார், காப்பாற்றி பரலோகம் போய் சேரும்படியாக செய்வார். இதுதான் நம் நம்பிக்கை. இந்த வருடத்திலே கர்த்தர் நம்மை அப்படி நடத்துவார். யோவான் 12:26 நாம் வாசிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஊழியக்காரியும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பரலோகம் போய் நம்மை சேர்ப்பது தான் நமக்கு மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய கனம், மிகப்பெரிய கனம். ஒரு நாள் கூட, கடைசி நேரத்தில் கூட நாம் விழுந்து விடக்கூடாது. விழாதபடிக்கு நம்மை காக்கிற தேவன், நம்மை காக்கிற தேவன் எவ்வளோ பெரிய காரியம். ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்க போகும்பொழுது, ஆண்டவரே என் ஆத்துமாவை மீண்டும் ஒரு முறை சுத்திகரியும், இன்று என்னை காத்து கொண்டீர், ஆத்துமாவை காத்து கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் சாமின்னு கம்பீரத்தோடு படுக்கைக்கு போகும்படி நான் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். பல வருடங்களுக்கு முன்பதாக என் தந்தை பயங்கர உபாதைகள் மத்தியிலே போன பொழுது, ஒரு பக்கம் ஏஞ்சலுடைய மரணம், மறுபக்கம் பொல்லாத ஜனங்களுடைய பொல்லாத பேச்சு. எல்லாரும் இல்லை, 2-3 பேர் தான் பேசுவாங்க. ஆனால் 98% மக்கள் நம்மை நேசிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள், அன்பு காட்டுவார்கள், ஊழியத்தை தாங்குவார்கள். நம்ம கண்ணெல்லாம் அந்த 98 பேர்கிட்ட போகாது, அந்த 2% தான் போகும். எல்லாரும் இப்படி பேசுகிறாங்களே, எவ்வளோ செஞ்சுருக்கிறேன் நான், அவங்க உயிருக்காக எவ்வளோ போராடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி உயிரை காப்பாற்றிரு, அவரே பேசுகிறாரு. அப்படி தான் மனுஷனுடைய உள்ளம் வரும். நம்ம விழுந்து போவோம், விழுந்து போவோம். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அப்படிப்பட்ட பயங்கர சோர்வு, அடி மேலே அடி வந்த நேரத்தில் அப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அப்போ தான் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். எதையும் தாங்கும் இதயம் என்று ஒருவரை குறித்து சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் அந்த இருதயத்தை நமக்கு அடி மேலே அடி கொடுத்து நமக்கு கிருபை அனுப்பி நம்மை தாங்கி நிறுத்துகிறார். அதுவே ஒரு பெரிய சாட்சி.
நீதிமான் எவ்வளவுதான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அவன் விழமாட்டான். அவன் ஆத்துமா காக்கப்படும். ஜனங்கள் விழுந்து போனார்கள் என்று நினைத்தாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அவர் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, என் தந்தை இந்த நேரத்தில் இருக்கும் பொழுது பரலோகத்திற்கு ஆண்டவர் அழைத்து சென்றார். அப்பொழுது பரலோகத்திற்கு வரும் ஆத்துமாக்களை எல்லாம் பார்க்கும்படி செய்தார். நீ பார், எப்படி என் பிள்ளைங்களை அடிபட்டு நொந்து போய் இந்த உலகத்தில் அவமானத்தை சகித்த என் பிள்ளைகளை கனம் பண்ணுகிறேன் பார் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தின் அருகிலே அவரை நிறுத்தி வைத்திருந்தார், ஆவியானவருடைய தரிசனங்களின் மூலமாக. அப்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் வந்துட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஆத்மாவையும் வித்தியாச விதத்திலே ஆண்டவர் வரவேற்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண்ணுடைய ஆத்மா வந்தது. அவங்கள பார்த்தாலே சூம்பி போய் சாப்பிடாம உடலெல்லாம் காயம், நொறுங்கி போன சரீரம் உடையவர்கள். இந்த ஆத்மாவும் சரீரமும் ஒரே தோற்றத்தை தான் கொண்டிருக்கும் என்று என் தந்தை சொன்னார். ஆண்டவர் திரும்ப 2வது முறை வந்த பிறகுதான் ஆண்டவருடைய மகிமை உண்டாகும். எல்லாரும் இயேசுவை போல மறுரூபமாகும். அது வரைக்கும் அதே தோற்றத்தோடு தான் நாம் காணப்படுவோம். அதனால தான் அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்த பொழுது இது ஆபிரகாம்னு கரெக்டாக சொன்னான். இயேசுவினிடம் வந்த பொழுது இது மோசே என்று சீஷர்கள் சொன்னார்கள். அந்த லுக் அப்படியே இருக்கும். ஆகவே அந்த காயத்தோடு அந்த பலவீனத்தோடு அந்த ஆத்மா வராங்க, அந்த அம்மா வராங்க. அவங்க வரும்போது மட்டும் இயேசுவே சிங்காசனத்திலிருந்து இறங்கி போய் அவர்களை வரவேற்றார், அவர்களை கட்டி அணைத்தார். அவங்களால அதை நம்பவே முடியல. இந்த ஆத்மா இயேசுவை பார்த்தவுடன் நம்பவே முடியல. அவருடைய காலிலே விழுந்தார்கள். ஆத்மா விழுந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஐயா, இந்த நேரத்துக்காக தான் என் வாழ்க்கையெல்லாம் நான் காத்து கொண்டிருந்தேன். I've been waiting for this moment. I've been waiting for this moment. என் கணவர் என்னை எப்படி அடித்தார், இயேசுவை பின்பற்றினது நிமித்தம். சாப்பாடு இல்லாமல் என் உறவினர்கள் என்னை வேதனைப்படுத்தினார்கள். இருந்தாலும் ஒரு நாள் வரும், இயேசுவின் பாதத்திலே போய் விழுவேன். அவர் என்னை அரவணைப்பார், என்னை முத்தமிடுவார், என்னை அணைத்து கனம் பண்ணுவார் என்று காத்திருந்தேனே, அது இந்த நாள் தான். இயேசுவின் பாதத்தை பிடித்து கொண்டார்கள். இயேசு அவர்களை அரவணைத்தார், ஆனந்த சந்தோஷத்திற்குள் கொண்டு சென்றார். நமக்கும் ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நம் ஆத்துமாவை ஆண்டவர் காப்பாற்றுவார். நாம் சேர வேண்டிய இடத்திற்கு நம்மை கொண்டு போய் விடுவார். இதற்கு இயேசு நமக்கு முன்னே செல்லுகிறார். தைரியமாக இருங்கள். இந்த வருடத்திலும் இயேசு உங்கள் முன்னே செல்லுகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்க, வழியை காட்டி அதனால் செழிப்பை அனுபவிக்க, இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க, இன்னும் பொல்லாத பிசாசு, பொல்லாத ஜனங்களின் இருளில் இருந்து நம்மை காப்பாற்றும்படியாக, அந்த மத்தியிலும் நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நமக்கு பாக்கியத்தை கொடுக்கும்படியாக, சாட்சியாக வாழும்படியாக, இன்னும் பரலோகம் போய் சேர்க்கும்படியாக இயேசு நம் முன்னே போகிறார். இன்றும் இந்த இயேசு நமக்கு வேண்டாமா? நம் இருதயத்தை திறந்து நம் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தைரியமாயிருங்கள். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை
அழைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே. தரிசனம் தந்தவர் நீரே. நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும், நான் காணும் காணாம் வெகு தூரமானாலும் நிச்சயம் கொண்டு செல்வீரே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். என்னுடைய அருமை மனைவி சகோதரி இவாஞ்சலின் நம்மை ஜெபத்தில் நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இயேசு எனக்கு முன்னே செல்கிறார் என்ற சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போம். இயேசப்பா, எனக்கு முன்னே செல்லும், எனக்கு முன்னே செல்ல போவதற்காக நன்றி, செல்லுவதற்காக நன்றி. என் ஆத்துமாவை உமது கரங்களில் முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். பாரங்களை எல்லாம் இது வைக்கிறேன் என்று சொல்லி இந்த வருடத்திற்குள் சந்தோஷமாக பிரவேசிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் சொன்ன நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்கு முன்பாக நீர் இந்த வருஷம் முழுவதும் நடந்து போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுவோம்மா. ஆண்டவரே, நீர் என் கரத்தை பிடித்து நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எல்லா கோணலான பாதையின் செவ்வையாக மாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மது பிள்ளைகளோடு கூட நீர் இப்பொழுது புறப்பட்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். வெண்கல கதவுகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவ நாமத்தினாலே. இருப்பு தாழ்பாள்கள் எல்லாம் மொறிந்து போகட்டும், மொறிந்து போகட்டும். தடையை கொண்டு வருகிற எல்லா பிசாசு நாவிகளும் ஓடி போகட்டும், எல்லா தடையும் உடைந்து போகட்டும். மது பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிக்கட்டும் சுவாமி, பிரவேசிக்கட்டும்ப்பா. அவர்கள் என்னென்ன ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதமும் அவர்களை தேடி வருவதாக, வருவதாக, வருவதாக. ஆண்டவரே, நீர் கொடுப்பதெல்லாம் நன்மையான ஈவாக இருக்கிறதப்பா. நீர் மத பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும்படியாக கூட புறப்பட்டு செல்வீராக, செல்வீராக. ஆண்டவரே, அவர்கள் விருப்பங்கள் ஆசைகள் எல்லாம் இந்த வருஷத்திலே நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்றபடி அது பிள்ளைகளுக்கு அது 2 மடங்கு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் சுவாமி, கொண்டு வரட்டும்ப்பா. அந்த பிள்ளைகளை வெறுமையாக அனுப்பாதரும் சுவாமி, ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அவர்களை ஆசீர்வதி, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதி.
பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதியோப்பா. நன்மைகள் அவர்களை தொடரட்டும், தொடரட்டும், தொடரட்டும். ஆண்டவரே, திருப்தியாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. சாப்பிட ஒன்றுமில்லாமல் வனாந்திரத்திலே ஜனங்கள் இயேசுவை தேடி வந்த பொழுது நீர் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் பெற்று கொடுத்து திருப்தியாக ஆசீர்வதித்து அனுப்பினீரே. அதே ஆசீர்வாதம் அது பிள்ளைகள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. திருப்தியாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் என்னை எப்படி ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த வருஷத்திலே அவர்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவீராக. ஆசீர்வாத மழையை ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. தலை முதல் கால் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியட்டும்ப்பா, நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, சரீர சுகவீனம் எதுவாக இருந்தாலும் அவர்களை இப்பொழுது தடவி கொடுத்து சுகமாக்குவோப்பா, சுகமாக்கும், சுகமாக்கும். வந்த வியாதியோடு பிரச்சனையோடு அவர்கள் திரும்ப போகக்கூடாது சுவாமி. தொட்டு சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. ஆண்டவரே, அவர்கள் வியாதியோடு விட்டு வந்திருக்கிறவர்களையும் இப்பொழுது தொட்டு சுகமாக்குவோப்பா, சுகமாக்கும். ஆரோக்கியமாய் அவர்கள் இருக்கட்டோப்பா. கொழுத்த கன்றுகளைப் போல அவர்கள் புறப்பட்டு போவார்களாக. நீர் இந்த ஆசீர்வாதத்தை திருப்தியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவர்களையும் ஆண்டவரே இப்பொழுது சுகமாக்குவோப்பா. என்னென்ன வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறார்களோ அத்தனையும் 100 மடங்கு பலன் தருவதாக, சுகத்தை தருவதாக. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். காட் பிளஸ். பரிசுத்தரே, உமக்கே ஸ்தோத்திரம். இன்று புத்தாண்டு ஆசீர்வாத ஆராதனையில் கலந்து கொண்டு உள்ள திருச்சபையார் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருச்சபையே 2 வாரங்காலமாக விழா கோலத்தில் தான் உள்ளது. ஏனென்று சொன்னால், புத்தாண்டு தினத்திலே நம்முடைய அன்பு ஐயா அவர்கள் இந்நாளில் தேவ செய்தி அளிப்பார் என்று சொன்னோம். அதிலிருந்து கிட்டத்தட்ட ஆயர் அவரிடம், என்னிடம், நம்முடைய திருச்சபையுடைய பொருளாளரிடம், நம்முடைய திருச்சபை மக்கள் எத்தனை மணிக்கு ஐயா வருவார், நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காரணும், சீட்டு எப்படி எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படிலாம் நிறைய கேள்விகளை கேட்டாங்க. திருச்சபை மக்களுக்கு அனைத்து விதத்திலும் நம்ம பாரிஸ் ஹால் மேலே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் எல்இடி ஸ்க்ரீன் வச்சு அனைத்து ஏற்பாடுகளும் செய்து இந்நாளில் தேவ செய்தியை நமக்கு அளித்த உலக மக்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்துகின்ற, வேர்ல்டு ஃபுல்லாக நம்முடைய கிறிஸ்துவர்களை, நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெங்கும் உள்ள கிறிஸ்துவர்களை வழிநடத்துகின்ற நம்முடைய தேவ மனிதர். எங்கள் அப்பா சொல்வார், அவர் ஆசிரியர், அவர் சொல்லுவார், உண்மையான தேவ மனிதர் யாருன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு டிஜிஎஸ் ஐயா தான் சொல்லுவார். அப்படி அவருடைய அன்பு மகன், இயேசு அழைக்கிறார் நிறுவனத்தின் நிறுவனர், பெருமதிப்புக்குரிய டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பில், தேவ செய்தி அளித்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ ஐயா. நான் உண்மையாகவே எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், பிஷப்புக்குள்ள ரொம்ப நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பைபிளுக்குடைய ஒரே ஆள் ஐயா தான், தேவ மனிதன். ஐ லவ் யூ ஐயா, உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த ஆராதனையில் ஐயாவுடன் பங்கேற்றிருக்கும் திருமதி நம்முடைய அம்மையார் திருமதி இவாஞ்சலின் பால் தினகரன் அம்மையார் அவர்களுக்கும், நம்முடைய ஐயாவின் தாயார், அவங்க ஐயாவுக்கு மட்டும் தாயார் கிடையாது, நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய மூத்த உறுப்பினர், அவங்க நம்முடைய தென்னிந்திய திருச்சபையுடைய மூத்த உறுப்பினர் அன்பு தாயார் திருமதி ஸ்டெல்லா தினகரன் அம்மையார் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மற்றும் இந்த வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் திருச்சபையாரை வாழ்த்துகின்றோம்.
இவர்கள் ஆராதனையில் பங்கு பெற்றிருந்தால் எழுந்து நிற்கும்படி தங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவர்களுக்காக ஆயர் அவர்கள் ஜெபம் எடுப்பார்கள். நம்முடைய ஐயாவின் அன்பு புதல்வி ஷேரன் அவர்கள் இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். அவருக்காகவும் திருச்சபையார் நீங்கள் ஜெபிக்கும்படியும் இந்த பிறந்தநாள் திருமண நாளில் கொண்டாட்டத்தில் ஆயர் அவர்கள் நம்முடைய ஐயாவினுடைய அன்பு புதல்வி ஷேரன் அவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, செயலர் அறிவித்தவனமாக நம் அருமையான ஐயாவுடைய மகள் ஷேரன். இன்றைக்கி நிறைய பேர் நம்முடைய ஆலயத்திலே ஷேரன் அப்புறம் ஸ்வீட்டி 2 பேரும் இன்றைக்கி பிரபலமாக நிறைய பேர் உண்டு. ஆகவே அதனாலே அன்பு மகள் ஷேரனை நம் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஆண்டவருடைய திருப்பணியை செய்கின்ற ஊழியத்தின் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர்களுக்கும் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆலயத்திலே பிறந்தநாள் திருமணக்காக ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் தங்கள் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற எங்கள் அன்பு திருச்சபையின் குழந்தைகள், வாலிபர்கள், சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறப்பாய் அருமையான மகள் ஷேரன்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய ஊழியக்காரருடைய மகள் அந்த பிள்ளைகள் செய்கின்ற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலமாய் உம்முடைய வல்லமை தொடர்ந்து கடந்து செல்வதாக. நீதிமொழிகள் 9:11 வாசிக்கணுமாய், என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும், உன் ஆயுசு நாட்கள் விருத்தியாகும் என்ற வண்ணமாக. ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்களை விருத்தி செய்கிறவர் நீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் நாங்கள் திருச்சபையாய் அந்த மகள் ஷேரனை நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக எங்கள் அருமையான ஐயாவுக்காக, நம்ம ஐயாவுடைய துணைவியாருக்காக, அன்பு அம்மா ஸ்டெல்லாமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே அவர்கள் எங்களோடு கூட வந்து நம்முடைய வார்த்தைகளை பகிரோம். குறிப்பாய் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, இன்றைக்கி எத்தனை பேர் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, தேவைகளோடு, பாரங்களோடு, கண்ணீரோடு, ஐயோ என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சி வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். உடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் எனக்கு அளித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நம்பிக்கையோடு நாங்கள் சொல்ல உதவிதாரும். நாங்கள் பல நேரம் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இந்த போராட்டத்துக்கு யார் துணை செய்வார்? நீர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட கர்த்தர் கிருபை செய்யும். மீண்டுமாக பிறந்தநாள் திருமண நாளுக்கான அனைவரையும் சிறப்பாய் அன்பு மகள் ஷேரனை ஒப்படைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதத்திலிருந்து உன்மேலாவியை ஊற்றிடுவான். உலர்ந்து போன உன்னை இயேசு உயிர் பெற செய்திடுவான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நேரம் இது. உன் கவலை கண்ணீர் முற்றிலுமாய் விலகும் நேரம் இது.